இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தாவீது வனாந்தரத்துல தான் இருக்கிறாரு. ஆனா பாருங்க, அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. உங்க வல்லமையையும் உங்க மகிமையையும் உங்க பரிசுத்த ஸ்தலத்துல நான் கண்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகிற ஒரு நாள். கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருகிற ஒரு நல்ல நாள். இந்த நாளில் ஆண்டுடைய வல்லமையையும் மகிமையையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆண்டுடைய வல்லமையையும் மகிமையும் பார்க்கணும்னா அதிகாலமே எழுந்து ஆயத்தப்படணும். எப்படி? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்ற சங்கீதக்காரனை போல அந்த வல்லமையையும் மகிமையையும் ஆலயத்துல பார்க்கணும்னு அவளோடு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எழுந்திருக்கணும். அவன் பாருங்க, அவன் சொல்றான், ஜீவனுள்ள மட்டும் உங்களை துதிப்பேன். இந்த ஒரு நாள் ஆலயத்துல போய் மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் உங்களை துதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையோட நீங்க என்ன செய்யணும்? நீங்க போகணும். அப்போ கடந்த ராத்திரி அவர் சொல்றாரு பாருங்க, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்போ ஆலயத்துக்கு இன்னைக்கு நம்ம வர்றோம்னா, நேற்று அந்த இரவுல நம்ம அந்த படுக்கையில போகும்போதே கர்த்தரை நல்லா பாடி துதித்து ஆராதித்து ஜெபித்து நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையே நினைச்சிட்டு படுக்கணும். அப்பதான் ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்க அவருடைய வல்லமையையும் மகிமையும் உணராமல் இருப்பீர்களானால், தாவீதை போல இப்படிப்பட்ட நல்ல ஆயத்தத்தோடு ஆராதனையிலே நான் கலந்து கொள்வேன் என்கிற தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வல்லமையையும் மகிமையும் வெளிப்படுத்துகிறார். அது உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆயத்தப்படுங்கள். ஆண்டுடைய மகிமையினால் அவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரே, ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வரும்போது உங்களுடைய மகிமையை காண்பார்களாக. உங்களுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.